இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோ என்ன அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் கூட ஒரு பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அங்கே அந்த பார்ட்டிக்கு வந்து அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய 3 பணக்கார வீட்டு பொம்பளைங்க ஹீரோயினை ரொம்பவே புல்லி பண்ணி அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு வந்தால் இவங்க வச்ச ஆள் கூட ஹீரோயினுடைய ஆள் தான். எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்திருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஆட்களும் ஹீரோயினும் அவங்கள அடிக்கிறதுக்காக பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு இருக்கும் போது 3 பேரும் செம்மையாக பயந்துட்டு இருக்காங்க. பாருங்க, எங்களை என்ன சாதாரண விட்டு உமன்ஸ் நினைச்சிங்களா? எங்க மேலே கையை வச்சிங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் காரங்களா அவங்கள சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. ஓ, அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஆட்கள் அவங்கள போட்டு செம்மையாக அடிச்சிடுறாங்க. அதுங்களும் வலி தாங்க முடியாம ஹீரோயின் கிட்ட என்ன மன்னிச்சிருமா, நாங்கள் உங்க மேலே கை வச்சது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி கதறிட்டு இருக்குதுங்க. அப்பதான் ஹீரோயின் அவங்க கிட்ட ஒரு டீல் வைக்கிறாங்க. நான் உங்களை 3 பேரையும் விட்டுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக உங்க ஹஸ்பண்ட் காரங்களுக்கு கால் பண்ணி என் ஹஸ்பண்ட் குவானுடைய கம்பெனியில் 10 பில்லியன் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லணும். அப்படி பண்ண மட்டும் தான் அவங்கள 3 பேரையும் விடுவேன்னு சொல்லிட்டு டீல் வைக்கிறாங்க. அதுங்களும் உடனே கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் காரன்கிட்ட இந்த மாதிரி எங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்க, நீங்கள் அந்த குவானுடைய கம்பெனியில் 10 பில்லியன் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 3 பேர்கிட்டையும் சொல்ல, இது எல்லாத்தையும் அந்த சைக்கோ பைய குவான் தான் பண்ணுறான்னு நினச்சி அந்த குவானை தேடி தான் போகிறாங்க. இவன் அந்த ஷென்னு கூட ஜாலியாக நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நேராக அவங்ககிட்ட வந்து அவங்க ஒய்ஃபை கிட்னாப் பண்ணதை பற்றிலாம் சொல்லாமல் உங்கள் கம்பெனியில் நாங்கள் 10 பில்லியன் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதை கேட்கவும் அவனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஹீரோயினுடைய ஒரு பெரிய சதி திட்டம் இருக்குங்கிறது இவனுக்கு தெரியல. அதோட இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அந்த 3 லேடிஸும் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம்ல, இப்போ எதை எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுடைய ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஹீரோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காருன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அடுத்த செகண்டே அந்த 3 லேடிங்களையும் வேற ஒரு இடத்துக்கு கிட்னாப் பண்ண சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல அடிப்பட்ட மாதிரி படுத்துக்கிறாங்க. ஹீரோவும் ஓடி வந்து அவங்கள தூக்கி அவங்க மடியில் வச்சு என்னாச்சுன்னு சொல்லி எழுப்பி விடும்போது அவங்களும் அப்படியே மயக்கத்தில் அந்த மாதிரி கண் விழிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த 3 பணக்கார லேடிஸ் தான் என்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்தேன், என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவும் அவங்கள அங்கே எந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நேராக அவருடைய வீட்டுக்கு தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது அவங்களுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க முகத்தை நேருக்கு நேராக பார்த்து பேச பேச ஹீரோவுக்கு அப்படியே தன்னையே மீறி ஜியோடைய ஞாபகம் தான் வந்துடுது. அப்படியே அவங்க பக்கத்தில் க்ளோஸாக போகும்போது டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு சரி நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு உனக்காக சூப்பு செஞ்சு எடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு. அந்த ரூமை விட்டு ஹீரோ வெளியில் போனதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ரூமில் ஹீரோடைய ஒரு ஃபோட்டோ பார்க்குறா. அதில் ஹீரோவும் ஹீரோடைய தங்கச்சியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் அது. ஆல்ரெடி இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு தானே ஹீரோ வேறொரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவரை விட்டு விலகிருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ பார்க்கவும் அந்த ஹீரோடைய தங்கச்சின்னு புரிஞ்சுக்காமலேயே தன்னுடைய அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு கால் பண்ணி தன்னை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் இவங்களுக்காக சூப் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வராரு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி சிறுசிறுன்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அங்கே அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இந்த பக்கம் அந்த சைக்கோ ஹஸ்பண்டையும் அந்த ஷென்னையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டும் சேர்ந்து ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் இதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா. அந்த பணக்கார லேடிஸ் கிட்ட மாட்டேன் இந்நேரத்துக்கு செத்துருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்நேரத்துக்கு நான் செத்துருப்பேனே யார் சொல்றதுன்னு சொல்லிக்கிட்டே அங்கே ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க. அங்கே ஹீரோயினை பார்க்கவும் 2 பேருக்கும் பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கு. இந்த குவான ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம்லாம் உங்களோட நல்லா சேர்ந்து வாழ முடியாது, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நானே உன்னை பொறுத்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி எனக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சாச்சு, உன்னுடைய தயவு இதுக்கப்புறம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். வழக்கம் போல ஹீரோயினை அவங்க ஆக்டிங்காக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உங்களால எப்படி இப்படிலாம் பேச மனசு வருது? என் ஹஸ்பண்ட் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக அந்த 3 ஃபேமிலி கிட்டேருந்து நான் தான் அந்த 10 பில்லியன் பணத்தை வாங்கி கொடுத்தேன், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கா. எது உன்னால தான் எனக்கு பணம் கிடைச்சதானே இவனும் டவுட்டாக கேட்க, அதுக்கு அந்த ஷென்னும் இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவ உங்ககிட்ட ஏதோ ட்ரிக் பண்ணிட்டு இருக்கா, உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லவும் பாருங்க ஹஸ்பண்ட் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த 3 லேடிஸையும் கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்த்த அந்த குவானோ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன பர்பஸ்ன்னு கேட்குறான். ஒரு நல்ல மனைவியா என்னுடைய கணவர் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா அதுக்கு என்னங்க பர்பஸ் இருக்க போகுது? நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் வாழ்நாள் முழுக்க உங்க கூடயே டைமை ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன். எந்த காரணத்து கொண்டோ என்னுடைய இந்த மனைவிங்கிற ஸ்தானத்தை இங்கே இருக்கால இந்த ஷென் முதேவி இவளுக்கு மட்டும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் சொல்லவும் அதை கேட்டு இந்த ஷென்னுக்கா செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. நடிக்காதடி, நீ என்ன மாதிரியான பொம்பளைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இப்போவே இவளை டிவோர்ஸ் பண்ணி தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினோ இங்கே பாருங்க ஹஸ்பண்ட், நீங்கள் மட்டும் என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த 10 பில்லியன் பணமும் கிடைக்காது. இப்போவே அந்த 3 பேரையும் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். அப்புறம் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆள் இல்லாமல் உங்கள் கம்பெனியும் பேங்க்ரப்ட் ஆகிடும்னு சொல்லுவோம். இவ்வளோ நேரம் ஹீரோயின் கிட்ட அவ்வளோ அலப்பற பண்ணவா டக்குன்னு ஹீரோயின் கிட்ட வந்து அட ஜென்மின், நான் இதுக்காக ஒன்றை போய் டிவோர்ஸ் பண்ண போகிறேன், நீ என்னுடைய பில்லோட வைஃப் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சிட்டு இருக்கான். அந்த சந்தர்ப்பத்தை கரெக்டாக யூஸ் பண்ண நினச்ச ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து இப்போ சாய்ஸ் உங்களுடைய தான், உங்களுக்கு 10 பில்லியன் பணம் வேணுமா இல்லை உங்கள் கூடயே சுற்றிட்டு இருக்க இந்த ஷென் வேணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணுன்னு சொல்லப்போம். அவனும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்குறான். ரொம்ப சிம்பிள், இதே இடத்துல என் கண்ணு முன்னாடியே உங்கள் பக்கத்தில் இருக்காலையா இந்த ஷென், அவளை நீங்கள் குத்தி கொலை பண்ணணும், அவள் செத்தாதான் உங்களுக்கு இந்த 10 பில்லியன் பணமும் கிடைக்குன்னு சொல்லுவோம். இந்த
இந்த நாய் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஹீரோயின் கையில இருந்த கத்தியை வாங்கி டப்புன்னு அவன் நெஞ்சிலே குத்திடுறான். இந்த ஷென்னோ ஜென்மின் என்னை காப்பாத்துன்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. கத்துடி, நல்லா கத்து. இதே மாதிரி தானே என்னுடைய ட்வின் சிஸ்டர் ஜின்மினும் கதறியிருப்பா. அவகிட்ட கொஞ்சமாவது நீ இறக்க காட்டினேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்காங்க. இந்த ஷென்னோ இந்த மாதிரி தன்னை பண்ணிட்டானுங்கிற கோவத்துல ஹீரோயின் கிட்ட இவன் அந்த 3 லேடிஸ் கிட்டயும் உன்னை வேணும்னு தான் கூட்டிட்டு போனா, நீ சாகணும்னு இவன் நினைக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க ஹீரோ வந்துடுறான். அவ சொன்னா எல்லாத்தையுமே கேட்டுறான். எவ்வளோ தைரியம் இருந்தா அவ்வளோ தூரம் நான் சொல்லியும் நீ மறுபடியும் உன் ஒய்ஃபை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணிப்பேன்னு சொல்லி ஒரு வாள் எடுத்து அவன் தலையை சீவலான்ட்டு வரும்போது இடையில ஹீரோயின் குறுக்க வந்து அந்த வாளை பிடிச்சிடுறா. அவன் கையில ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. இருந்தாலும் அப்ப கூட கிவ் அப் ஆகாம, இங்க பாருங்க, இது என் ஃபேமிலி அஃபேர்ஸ், எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவர் என் ஹஸ்பண்ட், அவரை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன், முதல்ல இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவரை திட்டி விட்டுறா. இதனால ஹீரோவும் கோவப்பட்டு அங்கேருந்து வெளியில போயிடுறாரு. இந்த ஹஸ்பண்ட் காரனும் எங்க ஹீரோ திரும்ப வந்துருவானு சொல்லிட்டு பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் மொய் தான் ஹீரோயின் கிட்ட, நீங்க என்னதான் இருந்தாலும் ஹீரோ கிட்ட இந்த அளவுக்கு ஹார்ஷா நடந்துக்க கூடாது. எனக்கு என்னமோ உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க தான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் இவளுக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமோன்னு நினைக்கிறா. ஸோ டவுட்டை கிளியர் பண்ணிக்க அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு ஹீரோடைய வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம உள்ள போறா. அங்க ஹீரோவும் அவனுடைய ரூமுக்குள்ள உட்காந்து ஹீரோயினும் அவனும் எடுத்துக்கிட்டு அந்த பழைய போட்டோவை தான் பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ அதை பார்த்துட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்த ஏதோ ஒரு பொருளை தட்டி விட்டுறா. சத்தம் கேட்டு ஹீரோவும் வெளியில வந்து ஹீரோயினை பிடிச்சிடறான். எவ்வளோ அவன்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ விடாம அவளை பிடிச்சி லாக் பண்ணி அவன் முகத்துல இருக்கிற அந்த மாஸ்கையும் கரடி பார்த்துடுறான். முகத்தை பார்த்ததும் பயங்கரமான ஷாக்கிங் இருக்கு. ஜின்மன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு போடா சீட்டர்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்கா. எதே சீட்டரா, நான் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது வெளியில மற்றவங்க பார்வையில் ஜியா மட்டும் தான் என் லைஃபோ உலகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காமிக்கிறா. எதை இந்த போட்டோல இருக்கிற இந்த பொண்ணா, இது யாருன்னு தெரியுமா, என்னுடைய பிளட் சிஸ்டர், என்னுடைய தங்கச்சின்னு சொல்லுவோம். அதை கேட்கும் போது தான் ஹீரோயின் நம்ம தான் அப்போ ஒருவேளை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமோன்னு நினைக்கிறா. இருந்தாலும் அவ பார்த்ததை கிளியர் பண்ணிக்க, அப்போ எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க அந்த பொண்ணுடைய விரல ரிங்க போட்டு விட்டீங்களான்னு கேட்கவும் அதை கேட்டதுமே ஹீரோ டக்குன்னு பாயிண்ட்டை பிடிச்சிடாரு. ஒரு நிமிஷம் இரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட்ல நான் என் தங்கச்சியோட விரல ரிங்க போட்டது உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாளா உன்னால நடக்க முடியாம இருந்தது, இப்போ மட்டும் எப்படி உன்னால திடீர்னு நடக்க முடியுது? உண்மையை சொல்லு, நீ சியா தானேன்னு கேட்கவும் அவளுக்கும் பேசாம உண்மையை சொல்லலான்னு தான் தோணுது. இருந்தாலும் உண்மையை சொல்லிட்டா தான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா அதுக்கப்புறம் அந்த சைக்கோ ஹஸ்பண்டா பழி வாங்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சு, இங்க பாருங்க, நான் ஒன்றும் சியா கிடையாது, ஜின்மின். நானும் அவளும் ட்வின் சிஸ்டர், 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்போம். என் ட்வின் சிஸ்டர் சியா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. அவ சாகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் அவ தான் என்கிட்ட சொன்னா. அதோட நான் இதுக்காக இந்த மாதிரி கிரிப்பிள் பர்சனா நடிச்சிட்டு இருக்கேன்னா என் ஹஸ்பண்டா அவனுடைய அந்த மிஸ்டர் ஷென்னும் சேர்ந்து என்னை கொலை பண்ண பார்த்தாங்க. அதனால தான் அவங்க 2 பேரும் ரிவெஞ்ச் எடுக்க இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா அங்க நின்னா கண்டிப்பா கேள்வி கேட்டே கண்டுபிடிச்சிருவாரு. நைஸா இவ்வளோ அங்கேருந்து எஸ் ஆக்கிடுறா. என்னத்த ஹீரோயின் சமாளிச்சுட்டு போனாலும் ஹீரோக்கு மட்டும் டவுட்டாவே இருக்கு. அதனால அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி அந்த ஆக்சிடென்ட் கேஸ், அதாவது ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததா சொன்னாங்க இல்லையா, அதை பத்தி நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு வர சொல்றாரு. மறுநாள் இந்த குவானுடைய கம்பெனில தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் கிடைச்சதால கிடைச்ச 10 பில்லியன்ல பாதி பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றான். அதோட இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் பண்ணும், எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, நீங்க நினைச்சிருந்தா அவனை இப்போவே வேனிஷ் பண்ணிடலாமே, அவன் கம்பெனிக்கு எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிங்கன்னு கேட்கவும் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அவனை அவ்வளோ சீக்கிரமா ஒரே அடியாக அழிச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சு அவனை நெருக்கதியாக நிற்க வச்சு அவனுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு சித்திரவதை பண்ணி தான் அவனை கொல்லணும். அவ்வளோ ஈஸியாக கொண்டுட்டா என் தங்கச்சியோட அன்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பிளான் படி அந்த குவானுடைய கம்பெனியில் இவங்க ஆளுங்களாம் வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க போல. அந்த ஸ்பைக்கு தான் கால் பண்ணி இப்போ அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த பணத்தை 10 மடங்கு அவனுக்கு திரும்ப லாபம் கிடைக்கிற மாதிரி பண்ண வைக்கிறாங்க. இதனால இந்த குவானுக்கும் ஷேர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, அவனுக்கு 10 மடங்கு லாபம் வருது. இதனால அவனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இந்த பர்சன் ஹீரோடைய ஸ்பைங்கிறது தெரியாமலேயே இதோட அவன் ஸ்டாப் ஆகாம இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணத்தை எல்லாத்தையுமே அதில் இன்வெஸ்ட் பண்ணு, இதே மாதிரி பல மடங்கு லாபத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லிடுறான். இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற ஹீரோயினுக்கும் அந்த ஆஃபீஸில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களும் வீட்டில் இருந்தபடியே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான டைம். அந்த கோன் அவங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டான். இப்போ நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கவே இந்த பக்கம் அந்த கோனை தான் காமிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் அவன் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது, திடீர்னு ஒரே செகண்ட்ல எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. என்ன நடக்குதுங்க, எப்படி என் பணம்லாம் போயிடுச்சு, ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஸ்பை அவனை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே, அவ்வளோதான் சார், உங்க கம்பெனி இப்போ பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, நீங்க போட்ட மொத்த பணமும் திவால் ஆயிடுச்சுன்னு சொல்றான். இதனால இவன் கோவப்பட்டு அவன் சட்டையை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். நாங்க என்ன சார் பண்றது,
நீங்கள் சொல்கிற வேலையை தான் நான் செஞ்சேன். நீங்கள் பேராசை பிடிச்சி பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்னு அசால்ட்டாக சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இதுலேயே இவன் பாதி மெண்டல் ஆகிட்டான். பயங்கர கோவத்தோட அங்கேருந்து வெளியில் வந்துட்டு இருக்கும்போது அந்த 3 பணக்கார லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வராங்க. அவங்க வந்ததுமே அவங்க ஆட்கள் அனுப்பி அந்த கோலம் அடிக்க சொல்கிறாங்க. அவனும் அடி வாங்க முடியாமல் கத்தி கதறிட்டு இருக்கான். ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் வீட்டு வைஃபுங்களை கடத்தி எங்கள் கிட்ட இந்த 10 பில்லியன் பணத்தை உன் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிருப்ப. சரி, அப்படி தான் பணத்தை வாங்கினா இப்போ அதை வச்சு என்ன பண்ணிட்ட? மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒன்றுமே இல்லாமாக்கிட்ட. ஒழுங்கு மரியாதையா இன்னும் 3 நாளையில் எங்கள் கிட்டேருந்து வாங்கினா 10 பில்லியன் பணமும் எங்களுக்கு திரும்ப வேணும். அப்படி மட்டும் இல்லைனா அவன் உடம்புல உயிர் இருக்காதுன்னு சொல்லி அவனை வான் பண்ணிட்டு போகிறாங்க. இவனுக்கு வர இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனுங்க வைஃபை கிட்னாப் பண்ணதே ஹீரோயின் தானே, அவளால் தான் மொத்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோவத்தோட ஹீரோயினை தான் பார்க்க போகிறான். அங்கே போனால் ஹீரோயின் அவங்ககிட்ட நல்ல விதமாக பேசி அவனுக்கு ஒரு ஐடியாவையும் கொடுக்குறாங்க. அது என்ன ஐடியானா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரீசெண்டாக பணப்பழக்கம் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் ஏன் அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனை அவங்க பேரண்ட்ஸை தேடி போகிறான். அவன் போனதுக்கப்புறம் இந்த மோயும் ஹீரோயின் கிட்ட, எதுக்காக மேம் உங்களுடைய டார்கெட் இவன் தானா, எதுக்காக அவங்க பேரண்ட்ஸையும் டார்கெட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் அவங்க பணம் தர மாட்டாங்கன்னு, அதனால தான் அவனை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அனுப்பி வச்சிருக்கா. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே சுயநலவாதிங்க. இவன் எப்படி போனாலும் அவங்களாம் அதை கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவனுக்கு எந்த வழியிலலாம் பணம் கிடைக்கிற சோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே மூடணும். அப்போ தான் அவன் நம்மளுடைய வழிக்கு வருவான்னு சொல்லிட்டு ஒரு பிளானையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த குவானை தான் காமிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸை தான் பார்க்க வந்திருக்கான். அவங்க அம்மாவுக்கு பையனை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னப்பா திடீர்னு வந்திருக்கா, என்ன விஷயம்னு கேட்கும் போது, அது ஒன்றும் இல்லைம்மா, உங்களை 2 பேரும் ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறானா. அவங்க அப்பாவுக்கு இவனை பற்றி நல்லாவே தெரியும். நீ வந்தாலே ஏதாவது யாழ்டி எழுதுறது தானே வருவ, இப்போ திடீர்னு எங்கள் மேலே புதுசாக அக்கறை வந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கியா, என்ன விஷயத்துக்காக வந்தியோ அதை மட்டும் சொல்லிடாங்க போது, இவனும் அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி என் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டில் 10 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மொத்த பணமும் போயிடுச்சு, இதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க பணம் கொடுக்கலன்னா எனக்கு கொண்டுன்னு சொல்லி மிரட்டுறாங்க, அதனால் ஒரு 10 பில்லியன் மட்டும் எனக்கு கடனாக கொடுங்கப்பா, நான் சீக்கிரமாகவே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கானா. இதனால் அவங்க அப்பா செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உன்ன மாதிரி ஒரு உதவக்காரியை பெற்றதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம், யாராவது இவ்வளோ பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, அதுவும் 10 மில்லியன்லாம் இல்லை 10 பில்லியனை வாங்கி வச்சிருக்க, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கட போவேன், என்கிட்டலாம் பணமே இல்லை ஒன்றும் இல்லை, ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிடு இல்லைன்னா உனக்கு கொள்ளுடுன்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு இவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. இவனா அவங்க அம்மா கிட்ட எப்படியாவது அப்பா கிட்ட பணம் வாங்கி கொடுங்கன்னா அவங்க அம்மா கிட்ட தான் கெஞ்சிட்டு இருக்கான். இருடா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட ஏதோ பேசி ஒரு 50 மில்லியன் இருக்கக்கூடிய கார்டோட வெளியில் வராங்க. என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது, என்னால் இதுக்கப்புறம் முடியாதுப்பா, இந்த 50 மில்லியனை வச்சுக்கிட்டு எங்கேயாவது அப்ராட் பக்கம் போய் செட்டில் ஆகிடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறான். ஏன்னா அவங்க கிட்ட பணமே இல்லாட்டி பரவாயில்ல, அவங்க கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுது. ஸோ பணத்தை வச்சுக்கிட்டேவா தர மாட்டேங்கிறீங்க, அவங்க கிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்குறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வரான். அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இவன் கம்பெனியில் 10 பில்லியன் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த இன்வெஸ்டருக்கு கால் பண்ணி, நீங்கள் சொன்னபடியே அந்த 10 பில்லியன் பணத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன், உங்ககிட்ட இருக்கிற சில அடியாட்களை மட்டும் அனுப்பிவிடுங்க, ஒரு சின்ன டீலிங் இருக்குது, அதை முடிச்சதுக்கப்புறம் பணத்தையும் உங்கள் ஆட்களையும் நீங்களே எடுத்துக்கலாம்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோயினி கிட்ட வந்து, நீங்கள் சியா இல்லைன்னு ஹீரோக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமாக கண்டினியூஸாக குடிச்சிக்கிட்டே இருக்காராம், அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணதெல்லாம் ஃபீவர் கூட வந்துருச்சான், ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாரான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, அதை கேட்டால் அடுத்த செகண்டே ஹீரோயின் ஹீரோவை தான் பார்க்க போகிறா. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணு சொன்ன மாதிரியே கண்டினியூஸாக உட்காந்து குடிச்சிக்கிட்டே தான் இருக்காரு. அப்போ ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து அவர் குடிச்சிட்டு இருந்தா பாட்டில் தூக்கி போட்டுட்டு அவர் மேலே கை வச்சு பார்க்குறாங்க. பயங்கரமான ஃபீவராக இருக்குது, எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக மாட்டேங்கிறீங்களா, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. இவரும் அவள் கையை உதறி விட்டுட்டு, நீ எதுக்காக இங்கே வந்தா, முதல்ல வெளியில் போ, நீ ஃபஸ்ட்டு யார், நீ உன்னையா ஜியா இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஸோ இவளுக்கும் வேறு வழியே இல்லாமல், நான் தான் ஜியா, உங்ககிட்ட ஜின்மின்னு போய் சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அவர் நான் வரவே மாட்டேன், நீ உன்னையா ஜியா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்டபனாக இருக்காரா. அதனால வேறு வழியே இல்லாமல் அவர் கழுத்துலேயே ஒரு போடு போட்டு அவரை மயக்கமாக்கி அவருடைய அசிஸ்டன்ட் ஹெல்ப்போட அங்கேருந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷனில் தான் இருந்திருப்பாரு. ஹீரோயின் தான் கூடயே இருந்து பார்த்துருந்துருப்பாங்க. மறுநாள் காலையில் ஹீரோடைய அசிஸ்டன்ட் வரவும் அவர்கிட்ட ஹீரோவை பார்த்துக்க சொல்லிட்டு அவருக்காக சமைச்சு எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில் போவாங்க. அப்படி போகும்போது அப்போ தான் அதே ஹாஸ்பிட்டலில் அந்த ஷென்னோ அட்மிட் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ இவன் இவ்வளோ நாளாக சாகமாக தான் இருந்தாலும் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவளும் என்ன பண்ணுறான்னா கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு பணத்துக்காக என்னையே கொல்ல பார்த்தா அந்த குவானையும் அந்த ஹீரோயினையும் சும்மா விட மாட்டா. அவங்க 2 பேருடைய சாவும் என் கையில் தான் சொல்லி தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்டதுமே ஹீரோயின் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கு தான் கால் பண்ணி, இந்த மாதிரி அந்த ஷென்னோ உயிரோடு தான் இருக்கா, ஸோ இவளால் கண்டிப்பாக நம்ம பிளானில் எதுவும்
ப்ராப்ளம் வரலாம். அதனால நம்ம ஆட்கள் அனுப்பி அவ என்ன பண்றா, ஏது பண்றாங்கிற அவளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ண சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே அவரும் கண் விழிச்சிடுறாரு. ஹீரோயினும் அவருக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. அவங்கள பார்த்ததுமே அவருக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்காக என்ன பார்க்க வந்தா? முதல்ல வெளியில போன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இவங்களும் நான் தான் சியாங்கிற உண்மையும் சொல்லி பார்க்குறாங்க. அவரை நம்பவே மாட்டேங்கிறாரு. இவங்களும் அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் கிட்டே தான் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நம்பாட்டியும் பரவாயில்ல இந்த சாப்பாடை மட்டும் சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு அவளும் அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பிடுறா. சரின்ட்டு இவரும் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த சாப்பாட்டுக்கு மேலே கேரட்டை வச்சு ஒரு ஸ்மைல் மாதிரியான ஒரு ஷேப் வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் செம்ம ஹாப்பியாக ஹேறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோனையும் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ இதே மாதிரி ஷேப்பில் இதே மாதிரி சாப்பாடை தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருவோம். அப்போ ஜின்மினா வந்தது ஹீரோயின் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அடுத்த செகண்டே ஹீரோயினை தேடி தான் கிளம்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் கோவானை தான் காமிக்கிறாங்க. பணத்துக்காக அவனுடைய சொந்த அம்மா அப்பாவே கடத்திட்டு வந்து பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவங்க அப்பா தர முடியாதுடான்னு சொல்லி ஸ்டபனா இருக்காரு. இதனால வயசானவர் கூட பார்க்காம அவரை போட்டு அடிச்சு மிதிச்சிட்டு இருக்கான். ஹஸ்பண்ட்காரர் அடி வாங்குறத பார்க்க முடியாது. அவங்க அம்மாக்காரங்களும் பணம் இருக்கிற இடத்த நான் சொல்லிடுறேன், அப்பாவை எதுவும் பண்ணிட்டாதப்பான்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்பனா சொல்லுங்க, அப்பதான் உங்களை விடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஸோ இந்த அம்மாவும் அந்த வீட்டில் அவங்க அப்பாவுடைய சைன் போட்ட ஒரு செக் புக் இருக்கா. அதில் 10 பில்லியன் பணம் ஃபில்லாக இருக்கும். அதை போய் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப தேங்க்ஸ்மான்னு பாசமழையை பொழிஞ்சிட்டு இருக்கான். சரி செக் புக் தான் கிடச்சிச்சு, இனிமேல் விட்டுவான்னு பார்த்தா இந்த பணத்தை ஃபர்ஸ்டே கேட்டு தான் எனக்கு இவ்வளோ வேலைலாம் வந்திருக்காதுல்ல. நீங்கள் 2 பேரும் இதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க தேவைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பில்டிங் டாப்லேருந்து தள்ளிவிட சொல்லிடுறான். அந்த ஆண்களும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவன் சொன்னதுக்காக அவங்க 2 பேரையும் பிடிச்சி மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. இப்படி அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் அனுப்புனா இவங்க குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பையால அவன் போட்டிருக்க ஷர்ட் வழியா ஒரு ஹிட்டன் கேமரா வச்சு ஹீரோயினுக்கு லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும் இங்க இருந்தபடியே அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த 10 பில்லியன் இருக்கக்கூடிய செக் புக் எடுக்க அந்த குவான் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த ஷென்னோ ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயின் பிளான் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு அந்த 10 பில்லியன் பணமும் எனக்கு தான் சொல்லி ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போறா. அதே மாதிரி இங்க ஹீரோவும் ஹீரோயின் போனை ட்ரேஸ் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினும் அந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க சொன்ன அந்த இடத்துல அந்த செக் புக்கை எடுத்துடுறாங்க. அப்போ கரெக்டா அந்த ஷென் வந்து ஒரு பாய்சன் கலந்த இன்ஜெக்ஷனை ஹீரோயின் கழுத்தை கிட்ட வச்சு ஒழுங்கா இந்த செக் புக்கை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா இந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினா அவ அசந்த நேரமா பார்த்து அவளை எட்டி ஒரே உதவியா உதச்சு கீழே தள்ளி அவ கழுத்துலேயே ஒரு போடு போட்டு அவளை மாட்டி ஆக்கிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே அந்த குவான் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோயின் அங்க செக் புக்கோட உட்காந்துருக்கவும் அவனுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. ஜின்மன் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும் ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் உனக்கு 10 பில்லியன் பணம் தேவைப்படுதுல்ல, அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி அந்த செக் புக்கை ஃபஸ்ட்டு என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு இவனும் பக்கத்தில் போவானா. மோய் இருக்கா இல்லையா, சுரட்டி அவனை ஒரே குத்தா குத்தி தள்ளி விட்டுறா. ஹீரோயினும் எழுந்து வந்து அவங்க கணத்திலே பலார்னு ஒன்று வைக்கிறாங்க. அவங்க எழுந்து நிற்கிறத பார்க்கவும் இவனுக்கு இன்னமும் ஷாக்கிங்காக இருக்கு. அப்போ நீ கிரிப்பிள் கிடையாதா, நடிச்சிட்டு இருந்தியான்னு கேட்க அப்போ அவங்க கூட்டத்துக்குள்ளே இருந்தா ஹீரோயுடைய ஸ்பையாலும் மற்ற அடியாட்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்தா அந்த குவான் பண்ண மொத்த கிரைமுக்கான எவிடன்ஸையும் கொடுக்குறான். இவனுக்கா தலையே சுத்துற மாதிரி இருக்கு. ஹீரோயினும் என்னடா பார்க்குற, நீ பண்ண இந்த கிரைம் எல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியுமா, உன் வாழ்க்கை ஃபுல்லாக நீ வெளியிலே வர முடியாது, ஜெயிலுக்குள்ளே தான் கிடக்கணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட கொடுத்து அதை ஆன்லைனில் போஸ்ட் பண்ண சொல்கிறா. உடனே இந்த சைக்கோ போயிலும் ஹீரோயின் முன்னாடி நேர்டன் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத, என் லைஃபே போயிடும், உன் ஹஸ்பண்ட் ஏன் மேலே உனக்கு அக்கறை இல்லையா, நீ என்னுடைய ஒய்ஃப் தானே, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும் போது யாரா உன்னுடைய ஒய்ஃபு, உன் ஒய்ஃபை தான் நீயும் உன்னுடைய அந்த மிஸ்டர்ஸும் சேர்ந்து கிராமத்திலே வச்சு கொண்டுட்டீங்களே, நான் ஜூசியான்னு சொல்லி இப்போதான் அவங்க யாருங்கிற உண்மையாகவும் சொல்கிறாங்க. அதோட அந்த ஷென்னையும் அங்கே எழுதிட்டு வந்து இப்போ 2 பேருக்கும் நான் போட்டி வைக்க போகிறேன், இந்த கேமில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த 10 பில்லியன் பணமாக கிடைக்க அவங்க உயிரும் மிஞ்சும், ஸோ 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்க, இதில் யார் உயிரோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த 10 பில்லியன் பணம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு கத்தியும் தூக்கி போடுறா. இந்த சைக்கோ பையிலும் அந்த கத்தியை கேட்ச் பிடிச்சி அந்த ஷென்னை பிடிச்சி கீழே தள்ளி அவன் நெஞ்சிலே குத்திடுறான். இந்த ஷென்னை அவங்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவ கொண்டு வந்த அந்த பாய்சனை அவகிட்ட தூக்கி போட்டு உன்னால முடிஞ்சா அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கோன்னு சொல்லி சான்ஸ் கொடுக்குறா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. அங்க ஹீரோயினை பார்க்கவும் அவருக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஓடி வந்து அவங்களை ஹக் பண்ணி நீ தான் என்னுடைய ஜியாவான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ இந்த குவானை இழந்து வந்து எல்லாத்தையும் நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கல, எதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இது எல்லாமே உன்னுடைய பேராசைக்கும் உன்னுடைய கொடூரமான குணத்துக்கும் கிடைச்ச பரிசு தான், இதெல்லாம் உனக்கு கம்மி தான், இதை விடவும் உனக்கு நிறைய தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இவனை ஏன் கிட்ட விட்டு இவனை மாதிரி ஒரு அரக்கனை கொண்டு உன்னுடைய கையை நீ டர்ட்டி ஆக்கிக்காத, நான் இவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனை ஒரே நாளெல்லாம் கொலை
கொல்லக்கூடாது, அணுவணுவா சித்திரவதை அனுபவிச்சு சாகணும், இவன் லைஃப் ஃபுல்லா வெளியிலே வராத அளவுக்கு ஜெயில கிடக்கதான் இவனுக்கான சரியான தண்டனையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் ஹீரோயினை குத்த வரான். ஹீரோவும் அவனை எட்டி உதச்சு கீழே தள்ள டக்குன்னு பக்கத்துல அந்த ஷென்னும் கண் விழிச்சு நான் செத்தாலும் பரவாயில்ல என் கூட நீயே சேர்ந்து சாகடான்னு சொல்லி அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவன் கழுத்திலே போட்டுடுறா. பதிலுக்கு இவனும் கத்தி எடுத்து அவன் கழுத்திலே சொருகிடுறான். இப்படியே மாத்தி மாத்தி ரெண்டும் குத்திக்கிட்டு அதே இடத்துல செத்தும் போயிடுதுங்க. ஸோ ஹீரோயின் அவங்க நினைச்சபடியே அவங்க ரிவெஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எங்க கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஹீரோயினுடைய சிஸ்டர் அந்த ஜின்மின் இருக்காங்க இல்லையா, அவங்க கல்லறை முன்னாடி அவங்க குழந்தை டியோவும் கூட்டிட்டு போயிட்டு ஃப்ளார்லாம் வச்சு மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பாப்பாவும் ஹீரோயின் கிட்ட ஆன்ட்டி இவங்களுக்காக ஜி அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமா அவர் கூட போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கூட அங்கிருந்து கிளம்புறா. அண்ட் ஃபைனலா ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்களுக்கான நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்றதோட இந்த ஒரு சூப்பரான ரிவெஞ்ச் ட்ராமாவும் ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. ஐ எம் ஷூர் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.